அந்த ஆபுதல்லாஹுக்கு அன்னக்க தராகு, நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி நினைத்து கொண்டு இறைவனை வணங்க வேண்டும். இல்லம் தக்குன் தராகு, நீ அவனை பார்க்க முடியாவிட்டாலும் இன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து நீ வழிபட வேண்டும் சொன்னாங்க. இதை சஹாபாக்கள் வழிபட்டார்கள். தபூக் என்ற ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து பல 100 கிலோமீட்டர், ஒரு நாள் 2 நாள் வாகனங்களில் பயணித்தாலே ஏற்படும். 3-4 நாட்கள் ஒட்டகங்கள் மூலமாக பயணித்து செல்ல வேண்டிய தூரமான பகுதி தான் தபூக் பகுதி. அந்த பகுதிக்கு போருக்காக வேண்டி மக்களை திரட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் கிளம்புறாங்க. போர்க்களத்தில் ஒரு ஆட்சியாளர் அழைக்கின்ற பொழுது போர் வீரர்கள் வராமல் பின்வாங்குவது பெரும்பாவம், போர்க்களத்தில் வந்துவிட்டு பின்வாங்கி ஓடுவதும் பெரும்பாவம். சஹாபாக்களில் மிக முக்கியமான ஒரு சஹாபி, குறிப்பாக காப் பின் மாலிக் அவர்களோடு 1-2 சஹாபாக்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த காப் பின் மாலிக் அவர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மிக முக்கியமான பல பெரும் பெரும் நிகழ்வுகளில் பங்கு பெற்றவர், அர்ப்பணித்தவர், அள்ளி கொடுத்தவர். அவர் என்ன செய்யறாரு, இந்த போலாம், இந்த நாளைக்கு போலாம், இந்த சாயங்காலம் போலான்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா இருந்து தாமதப்படுத்தி விட்டு போர்க்களத்திலிருந்து பின்தங்கி விடுகிறார். போர் முடியல, அங்க போறாங்க, எதிரிகள் வராம ஓடி போயிட்டாங்க. எதிரிகள் வராமலேயே போரில் வெற்றி. ரசூல் என்ன பண்றாங்க, போர் முடித்து விட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும் பொழுது கேட்கறாங்க, காப் பின் மாலிக் எங்க, காப் பின் மாலிக் எங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அவர் வரல என்று சொன்ன பிறகு அங்கே மதீனாவில் பல நயவஞ்சகர்கள் ஒரு மசோரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நயவஞ்சகர்கள் யார், ரசூலுல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வின் தூதரே நாங்க போருக்கு வரலான்னு தான் நினைச்சோம், எங்களுக்கு ஆர்வம் இருந்து ஆசை இருந்துச்சு, வாகனம் இல்லை, உடல்நல முடியல, வெப்பன்ஸ் இல்லை, இல்லாட்டி நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை ஏமாத்திரலாம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சரிதான்ப்பா உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது, அதனால தான் நீங்க வரல அப்படின்னு விட்டுருவாங்க. நயவஞ்சகர்கள் அந்த முடிவு எடுத்தாங்க. அவர்கள் யாரை ஏமாத்தினாங்க, ரசூலுல்லாஹ்வை ஏமாத்தினாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாத்தி கொண்டார்கள். மறுமையில் அவங்க ஏமாளிகள் தான், நஷ்டவாளிகள் தான். அவங்க காப் பின் மாலிக்கு சொல்லியும் கொடுத்தாங்க, நீயும் இதே மாதிரி ஒன்று சொல்லு, ரசூலுல்லாஹ் உன்னை விட்டுருவாங்க, கண்டுக்காம விட்டுருவாங்கன்னு. அப்போ காப் பின் மாலிக் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் போருக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லி பொய்யை சொல்லிவிட்டால் நீங்கள் என்னை பொருந்திக் கொள்வீர்கள், அல்லாஹ் என்னை பிடிச்சிருவான். ஆனால் போருக்கு வராமல் நான் வேணும்னு தான் வராமல் இருந்துட்டேன், தப்பு தான் செஞ்சுட்டேன் என்று உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன கோச்சுக்குவீங்க, அல்லாஹ் நாடினால் என்னை மன்னிச்சிருவான். அப்போ அல்லாஹ் கோபித்துக் கொள்வதை விட நீங்கள் கோபித்துக் கொள்வது சின்னது தான். நீங்கள் திருப்தி அடைகிறதை விட அல்லாஹ் திருப்தி அடைகிறது பெருசு. அதனால் நான் தப்பு செஞ்சுட்டேன், போர்க்களத்துக்கு வரலை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அப்படியா, அல்லாஹ்விடமிருந்து உன்னை பற்றிய தீர்வு வரும் வரை யாருமே இந்த காப் பின் மாலிக்கிட்ட பேசாதீங்கன்ட்டாங்க. சமூக பகிஷ்காரம். வருவார், பள்ளிக்கு வருவார், தொழுவார், மக்களும் பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க, மக்களும் சலாம் சொல்ல மாட்டாங்க, இவர் போய் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் பேசக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு மனிதன் 2-3 நாள் பேசாம இருந்தாலே பெரும் குற்ற உணர்ச்சிக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவான். 30 நாட்கள். அதற்கு பிறகு ஒரு அறிவிப்பு வருது, உன் மனைவியோடு கூட நீ நெருங்கக்கூடாது, அதையும் பொறுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தனிமையில் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறாரு, இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குகிறார், பாவ மன்னிப்பு தேடுகிறார். இவர் வீட்டில் உட்கார்ந்து இரவில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அவர் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சியதை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். உடனே ஒரு இறைவசனத்தை இறக்கி வைக்கின்றான், தாபல்லாஹு அலல் மூமினீன், இந்த உலகத்தில் பூமி நெருக்கடியாக்கப்பட்டவர்கள், ஓ அல சலாசத்தில்லதீன குல்லிஃபு, போருக்கு வராமல் ஒரு 3 பேர் ஒதுங்கி கொண்டார்களே, இந்த காப் பின் மாலிக் உள்ளிட்ட 3 தோழர்கள், அவர்களுக்கு இந்த உலகமே நெருக்கடியாகிவிட்டது, பேசக்கூடாதுன்ட்டாங்கல்ல, அந்த மாதிரி நேரத்தில் கூட அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், அல்லாஹ்விடத்திலே உதவியை நாடினார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். எதனால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது தெரியுமா, அவர்கள் தனிமையில் அல்லாஹ்வை முறையிட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் வருந்தினார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய நன்மையான காரியங்களை இறையச்சத்தோடு செயல்பட்டு காட்டினார்கள். அதுதான் அவர்களுக்கு மன்னிப்பை பெற்று தந்தது. உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த காப் பின் மாலிக் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்ற தோழர்னு அறிவிக்கவும் பட செஞ்சார். அப்ப காப் பின் மாலிக் சொன்னார், நான் ஒரு பொய்யை தான் சொல்லாம தவிர்த்தேன், ஒரு பொய்யை சொல்லாம தவிர்த்தேன், அல்லாஹ் அதற்கு எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா, உண்மையை சொல்லிட்டேன், இந்த உண்மைக்கு எனக்கு பரிசு என்ன தெரியுமா, மன்னிப்பு கிடைச்சிருச்சு. இது என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் இதற்காகவே இழந்தாலும் சரி, ஏன் என் வாழ்நாளிலே நான் பெற்ற பெரும் பாக்கியம் என்ன, மன்னிப்பு தானுங்க. மறுமையில் நிரந்தரமான இத்து போகாத ஆடைகளோடு, சுவையான உணவுகளோடு, எந்த விதமான மரணம் இல்லாத, நோய் இல்லாத, நொடி இல்லாத, கஷ்டம் இல்லாத, எந்த விதமான பிணக்குகள் பிரச்சனை இல்லாத நிரந்தர சொர்க்கத்திற்கு ஒருவன் போக வேண்டும் என்றால் உலகத்தில் அவன் வாழ்ந்த காலங்களில் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பை தரணும். அந்த மன்னிப்பை இந்த இறையச்சம் கொடுத்துருச்சு. அந்த மகிழ்ச்சியில என் சொத்துக்களையே கொடுத்துறேன், அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொன்னாரே,
அது போன்ற ஒரு அச்சத்தை இந்த நோன்பு நமக்கு முறையாக கற்றுக் கொடுத்திருக்கிறது உண்மை என்றால் அடுத்த 11 மாதங்கள் அது வெளிப்படுத்த வேண்டும்.